2026க்கு நான் அந்த ஸ்டேஜ் ஏறுவேனான்னு தெரியல. ஏறினா அந்த பிளாஷ்பேக் நான் வந்து கண்டிப்பா இங்க ரிவீல் பண்றேன். சோ இந்த வருஷம் ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? இந்த வருஷம் எனக்கு யார் சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, நான் ஈரோடு மக்கள் மேல இல்ல, எந்த அளவுக்கு நான் வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்றனோ, பாக்குறவங்க கண்ணுக்கு இவன் இப்படிதான் அப்படிதான் முன்ன விட்டு பின்ன பேசினாலும் என்ன ட்ரோல் பண்ணாலும் இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தது என்னன்னா, இந்த 2025 முடியறதுக்குள்ள 1M அடிப்பேன், 1 மில்லியன் கண்டிப்பா நான் அடிப்பேன். இன்ஸ்டாகிராம்ல சேலஞ்ச் பண்றேன். அடுத்த 2026க்கு நான் அந்த ஸ்டேஜ் ஏறுவேனான்னு தெரியல. ஏறினா அந்த பிளாஷ்பேக் நான் வந்து கண்டிப்பா இங்க ரிவீல் பண்றேன். இப்போ இவருடைய இழப்பானது இவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு. இதுல இருந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது, தலைக்கவசம் அணியாம வண்டியை எடுக்க கூடாது. இதே மாதிரி அதிக வேகம் அதிக ஆபத்து அப்படிங்கறத யாரும் மறந்துடவும் கூடாது. இந்த விபத்து பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.